Welcome to the new session. So I will share my screen. So redox reaction aqueous solution ஓட நிப்பாட்டணும் இல்லையா? ஆமா அங்கிள். ஜிங்க் இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் ஒரு இது பாத்தீங்களா ஆல்ரெடி? எது அங்கிள்? இந்த இது ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம். ஈலியம், குளோரின், சல்ஃபர் இதெல்லாம் பார்த்தோம். இந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இதோட முடிச்சோம்னு நினைக்கிறேன். கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பரும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் இந்த ஆக்சிடேஷன் ஏஜென்ட் இவனை வச்சு இது வரைக்கும் முடிஞ்சுது. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கல. the functioning of some oxidizing and reducing agents summarized below. KMnO4 in oxidation acid solution வந்து O4 மைனஸ்ல இருந்து M2 பிளஸ். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் வேகா இருக்கு. இது என்னன்னு பார்க்கணும். மேபி வந்து அடுத்ததுல யூஸ் பண்ணும்போது அதுக்காச்சும் யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. இதுல இருந்து பார்ப்போம். பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் SN2 பிளஸ் இருக்கு, Hg2 பிளஸ் வந்து SN4 பிளஸ்ஸா மாறுறான். ஸோ வந்து ஆர் அப்படின்னா வந்து ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்றான். ரிடக்ஷன் நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவீங்க? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ அது ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கான். ரெண்டு இதில் பேலன்ஸை பற்றி எதுவும் சொல்லலை. சரி, அடுத்த ஈக்குவேஷனில் MnO4 மைனஸ் வந்து Mn2 ப்ளஸ்ஸாக மாறுது. Fe2 ப்ளஸ் வந்து Fe3 ப்ளஸ்ஸாக மாறுறான். ஸோ வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் அதிகமாக இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் சிம்பிள் அதிகமாகும் போது we can infer that ஆக்சிடேஷன் புரிஞ்சுக்கலாம். இங்கே 2 ப்ளஸ் இருக்கு, இங்கே 3 ப்ளஸ் இருக்கு. போன இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆகுது. ஸோ அது ஆக்சிடேஷனு. இது MnO4 மைனஸ் வந்து Mn2 ப்ளஸ் மட்டும் மாறுறான். ஸோ ரிடக்ஷன் போட்டிருக்கான். ஸோ இதில் பேலன்சிங்கை பற்றி எதுவும் சொல்ல, நேராகவே அவன் நம்பர் 8, 5ன்னு கொடுத்துருக்கான். ஸோ எப்படி சொல்கிறான்றதை அடுத்தது பார்ப்போம். மூணாவது ரியாக்ஷனில் வந்து Fe2 ப்ளஸ் வந்து Fe3 ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ ஆக்சிடேஷனு. இங்கே Cr2 இது வந்து Cr3 ப்ளஸ்ஸாக போட்டிருக்கான், ரிடக்ஷன் சொல்கிறானுங்க. ஓகே, இங்கே வந்து குரோமியம் ஆக்சிஜன் வந்து குரோமேட்டா, அது Cr2O7 குரோமியம் டை ஆக்சைடா. ஓகே ஓகே. அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து பாசிட்டிவ் அயன் அதிகமாக வரான், அதனால் O போட்டிருக்கான். இது வந்து NO3 மைனஸ் வந்து NO மாறான், ரிடக்ஷன். சரி, இப்போ என்ன சொல்றாங்க சொல்றேன். இஃப் ஒன் ஆஃப் த ஆஃப் ரியாக்ஷன் டஸ் நாட் டேக் பிளேஸ், அதர் ஆஃப் வில் ஆல்சோ நாட் டேக் பிளேஸ். வி கேன் சே தட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கோ சைட் பை சைட். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். சரியா? ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கானுங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தோன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றேன். இன் திஸ் வி கேன் Cl2 has been oxidized as well as reduced. இந்த ஈக்குவேஷன்ல Cl2 வந்து இதெல்லாம் வந்து தனித்தனியா. இப்போ முன்னாடி கேஸ்ல பார்த்தோன்னா ரிடக்ஷனுக்கு தனியா 2 எலமெண்ட், ஆக்சிடேஷனுக்கு தனியா 2 எலமெண்ட்டோ அயனோ ஏதோ இருக்கான். ஆனா இப்போ போட போறது வந்து ஒரே ஒருத்தங்கிட்ட இருந்தே ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ இன் திஸ் we can find Cl2 has been oxidized as well as reduced. Such type of reduction reaction is called disproportionation reaction. ஸோ இப்போ disproportionation reactionனா வந்து ஒருத்தங்கிட்டே 2 விஷயம் நடந்தால் அது disproportionation reaction அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கானுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து குளோரின் வந்து ஃபர்ஸ்ட் 5Cl மைனஸ் ஆகும், Cl பிளஸ் ClO3 மைனஸ் ஆகும் மாறுது. ஸோ இங்கே -1 இங்கே +5 அப்படின்றது சொல்றானுங்க.
ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த எக்ஸாம் காப்பர் 2 காப்பர் ப்ளஸ் அயன் வந்து காப்பர் ஆகும், அப்போ Cu2 ப்ளஸ் ஆகும் மாறுது. ஸோ ரிடக்ஷன் வந்து ரிடக்ஷன்னா வந்து இங்கே மைனஸ் வந்ததுனால ஒன்று குறையிறான், அதனால் ரிடக்ஷன் அயனில். ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறானுங்க. அடுத்தது ஃபார்மால்டிகைட். ஃபார்மால்டிகைட் வந்து மெத்தில் ஆல்கஹாலாக மாறுறது வந்து ரிடக்ஷன் சொல்கிறானுங்க. அப்புறம் ஃபார்மாலிக் ஆசிடோட அயன் மாதிரி மாறுறது வந்து ஆக்சிடேஷன் சொல்கிறானுங்க. So we know that during redox reaction there is a change in oxidation number of the element due to transfer of electron. So redox reaction அப்போ வந்து oxidation number வந்து oxidation number of element வந்து மாறும் அப்படின்றானுங்க. 3 பாயிண்ட் சொல்றாமா, பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா ஒரே விஷயத்துல இருந்து ரெண்டு நடவடிக்கை நடக்கும்போது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகே. மூணாவது விஷயம் வந்து ஆக்சிஜன் நம்பர் மாறும், எதனால ரிடக்ஸ் ரியாக்ஷன் அப்ப there is a change in oxidation number of element due to transfer of electron. The number of electron lost during oxidation is equal to the number of electron gained during reduction. ஸோ ஆக்சிடேஷனால என்ன எலக்ட்ரானோ ரிடக்ஷனால அது கெயின் பண்ணுவோம். சரியா? It is the basic principle of balancing the two methods which are frequently employed for oxidation method and ion electron method. இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் சொல்றாங்க, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயன் எலக்ட்ரான் மெத்தட் சொல்றானுங்க. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல வந்து ஒரு இது போட்டிருக்கானுங்க, என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரைட் த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்றாங்க. ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் எழுதுறாங்க. இண்டிகேட் த ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஈச் எலமெண்ட் above in the symbol. ஸோ சிம்பிள்ல வந்து ஆக்சிஜன் நம்பர் எழுத சொல்றாங்க. ஐடென்டிஃபை த எலமெண்ட் விச் அண்டர்கோ த சேஞ்ச் இன் ஆக்சிஜன் நம்பர். ஸோ எல்லா எலமெண்ட்லையும் ஆக்சிஜன் நம்பர் எழுத பிறகு எந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் நம்பர் மாறுது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸோ மாறுதுன்னா அடுத்தது கால்குலேட் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஆக்சிஜன் நம்பர், ஐடென்டிஃபை த ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடென்ட்டும் ரிடக்டன்ட்டும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதிட்டு ரியாக்டன்ட் ப்ராடக்டை எழுத சொல்றாங்க. அப்புறம் எல்லாத்தையோட ஆக்சிஜன் நம்பர் எழுதுறாங்க. அப்புறம் எதோட ஆக்சிஜன் நம்பர் சேஞ்ச் ஆகுதுன்னு எழுதுறானுங்க, சொல்றாங்க. அப்புறம் எது ரிடக்டன்ட் எது ஆக்சிடென்ட் அப்படின்றது சொல்றாங்க. மல்டிப்ளைங் த ஃபார்முலா ஆஃப் ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட் பை சூட்டபிள் இன்டீஜர். ஒரு இன்டீஜர் வச்சு அந்த ஃபார்முலா வந்து சூட்டபிள் இன்டீஜர் டோட்டல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஆக்சிஜன் நம்பர் இஸ் கால்குலேட்டட் இன் ஸ்டெப் 3. பேலன்ஸ் ஆல் த ஆட்டம் அதர் தென் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஃபைனலி பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மற்ற எலமெண்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு கடைசியாக ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் இது பண்ணுங்கன்றாங்க. ஃபைனலி பேலன்ஸ் HO ஆட்டம் பை ஆடிங் H2O மாலிகூல்ஸ் யூசிங் ஈச் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்றானுங்க. H2O வச்சு போட்டுக்கலாம் அப்படின்றானுங்க. இன் கேஸ் ஆஃப் அயானிக் ரியாக்ஷன் ஃபார் அசிடிக் மீடியத்துக்கு ஒரு மாதிரி பண்ண சொல்றாங்க, பேசிக் மீடியத்துக்கு ஒரு மாதிரி இது பண்றானுங்க. ஸோ அசிடிக் மீடியத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓக்கு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்க H2O மாலிகூல்ஸ் மூலிமா. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் O ஆட்டம் பை ஆடிங் H2O மாலிகூல்ஸ் ஆன் த O டெஃபிஷியன்ட் சைடு. ஸோ O டெஃபிஷியன்ட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றான். தென் பேலன்ஸ் H ஆட்டம் அயான்ஸ் வாட் எவர் சைட் டெஃபிஷியன்ட். ஸோ O டெஃபிஷியன்ட் சைடை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணு, அப்புறம் வாட் எவர் சைடில் H இது பண்ணுறாங்க. செகண்ட் பேசிக் மீடியத்துக்கு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இந்த எக்ஸஸ் சைடு. ஸோ ரெண்டு சைடு டெஃபிஷியன்ட் சைடு எக்ஸஸ் சைடு தான் வந்து இது பண்ணுறாங்க. பேசிக் மீடியத்துக்கு வந்து எக்ஸஸ் சைடு பக்கம் பார்க்கணும், அசிடிக் மீடியத்துக்கு வந்து டெஃபிஷியன்ட் சைடு. ஸோ பேசிக் அசிடிக்ல வந்து டெஃபிஷியன்ட் சைடு. அது அசிடிக்னாலே டெஃபிஷியன்ட் சைடு எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஆசிட்ல வந்து டி வருதுல்ல, டி ஃபார் டெஃபிஷியன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பேசிக் மீடியத்துக்கு எக்ஸஸ் சைடு சொல்றானுங்க. அது எக்ஸஸ் வந்து நம்ம அதுக்கு டெஃபிஷியன்ட்னா இதுக்கு எக்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் பேசிக் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம இந்த பண்ண விஷயம்லாம் போடுறானுங்க. ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிறானுங்க, HCl ரியாக்ட் பண்ணுது, KCl குரோமியம் குளோரைடு H2OCl2 வருது. Remember the alkali and alkaline earth metal have only one oxidation number. சரியா? As long they remain in the compound, they do not undergo oxidation reduction சொல்றானுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறானுங்க, thus
குரோமியம் வந்து குரோமியம் குளோரைடா மாறுதுன்றானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த Cl of H is oxidized Cl2. ஸோ ஆக்சிடேஷன் ஏதாவது ரிடக்ஷன் ஏதாவதுன்னு கண்டுபிடிக்க சொல்றானுங்கம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்லாத்தோட இதுவும் வந்து போடணும்ல. ஸோ குரோமியம் இவனுக்கு வந்து என்ன வருது, இந்த இதுக்கு வந்து +6 அவனுங்களே போட்டிருக்கானுங்கல்ல. இந்த +6 எப்படி வந்தது? பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு +6 எப்படி வந்தது? எப்படி வந்ததுங்க பொட்டாசியம் டைக்ரோமேட்? இங்க +6 போட்டிருக்கான் இல்லையா? ஆ அது 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 CR2O7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2ன்னு போட்டிருக்கோம் எனக்கு. Cr2O7 ஓகே. இப்போ வந்து நமக்கு என்னன்னா, அதுக்கு மேலேயே வந்து அந்த புக்லயே வந்து இது பண்ணியிருக்கானுங்கல்ல, +6ன்றது வந்து யாரோட பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஆக்சிஸ் நம்பரா? ஆமா அங்கிள். HClோட ஆக்சிஸ் நம்பர் -1. ஆ குரோமியம் குளோரைடோட ஆக்சிஸ் நம்பர் +3. ஆ குளோரினோட இது வந்து 0. ஆமா. சரி, இப்போ வந்து சொல்லும்போது thus here Cr of K2Cr2O7 is reduced to, இப்போ +6 இருந்தது வந்து +3 மாறுறான். அதான் சொல்லியிருக்கானுங்க. ஓகே. 6 3 ஆனா ரிடக்ஷன் சொல்லிட்டான். ஆ இங்க HCl Cl ஆஃப் Cl எங்க இருக்கா, Cl ஆஃப் HCl -1 இருக்கிறது வந்து 0வா இருக்கு. ஆ சரியா? இப்போ Cr வந்து இது வந்து 6 இருந்தது 3 ஆகுது. -1 வந்து 0னா என்ன ஆகுது, இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ் ஆகுது. ஒருத்தன் ஆமா. டிக்ரீஸ் ஆகிறான், ஒருத்தன் இன்க்ரீஸ் ஆகிறான். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிறவன் வந்து ரிடக்ஷன், அந்த Cr+6 வந்து அந்த கெய்னிங் த எலக்ட்ரான்ல வந்து நடக்கனால அவன் டிக்ரீஸ் ஆகிறான். ஸோ அதனால வந்து அவன் ரிடக்ஷன், இவன் ஆக்சிடேஷன்ன்றது முடிவு பண்ணிட்டானுங்க. ஓகே, புரிஞ்சுதா? புரியுது அங்கிள். ஆ சரி, அடுத்த ஸ்டெப் 3 பார்ப்போம். ஸ்டெப் 3 என்ன சொல்றானுங்க? அப்போ 2Cl-1 அந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிடுறானுங்க. இந்த ஈக்குவேஷனும் எடுத்து அப்படியே எழுதிடுறானுங்க. அது ஒன்றும் ஸ்டெப் 3ல, ஒன்றும் ஸ்டெப் 4 மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் பை 6. ஸ்டெப் 4 எந்த ஈக்குவேஷன்? மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் பை 6 அண்ட் b பை 2. ஏ வந்து ஏன் 6ஆல பெருக்கிறானுங்க? காரணம் அங்கிள் என்னது? ஏவை, இப்போ ஏ ஈக்குவேஷனை 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டாங்கல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் அங்கிள். ஏ ஈக்குவேஷன் 6ஆல பெருக்கிறாங்க, பி ஈக்குவேஷனை 2ஆல பெருக்கிறானுங்க. அங்கிள் அந்த கேன்சல் பண்றதுக்காக தானே அங்கிள்? ஆமா, இப்போ வந்து இது 2, அது 6 இருக்கு. ஓகே, அப்போ ஏ வந்து 6ஆல பெருக்கினா தான் இங்க வந்து, அப்போ ரெண்டுமே இது வச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அந்த கேன்சல் ஆன பிறகு 2Cr+6 12Cl-4Cr3 அது போட்டாச்சு. ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஆர் ஆர் எல்லாத்தையும் வந்து ரெண்டால வகுத்தா மறுபடியும் ஈக்குவேஷன் மாறுது. எல்லாமே வந்து 2 டைம்ஸ் இருக்குல்ல, ஆனால் 2ஆல வகுத்துட்டு ஈக்குவேஷன் ரீஃப்ரேம் பண்ணாங்க. ஸ்டெப் 5 பொட்டாசியம் டைக்ரோமேட் + HCl வந்து K2Cr. இப்போ இதுல இருந்து என்ன பண்றான், Cr+6 6Cl-. ஓகே, 6Cl- வந்து அது 6ஆ போட்டுறான். இங்க வந்து 2 இருக்கனால 2 போட்டுறான். 3. ஓகே, அதுல வந்து ஸ்டெப் இருந்துச்சு. ஸ்டெப் 4ல இருந்து ஸ்டெப் 5 புரியுதா? டவுட் தான் கேட்கலாம். இல்ல அங்கிள் புரியுது. அது எப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் அதை பார்த்த உடனே அது 6ன்றது HClோட சொந்தக்காரன், அங்க 2Cr+3ன்றது குரோமியம் குளோரைடு இதுவு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஸோ மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் KCl and H2O in the product since the reactant has 7. இப்போ நம்ம வந்து இவனை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் KCl and H2O. KCl இருக்கு, H2O இருக்கு, அவன் 2 பேருக்கும் ப்ரொவிஷன் வர்றதுக்காக என்ன பண்றான், since the reactant has 7 ஆக்சிஜன் ஆட்டம். எங்க 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? ஸோ இங்க இருக்கான். சரியா? ஸோ டெஃபிஷியன்ட் சைடு
டெஃபிஷியன்ட் சைடில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவன் 7 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கானா இந்த ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட் 7H2O must be present. ஸோ ப்ராடக்டில் நம்ம இங்கே வந்து இங்கே இருக்கா இங்கே இல்லை. ஸோ ப்ராடக்டில் 7H2O ஃபார் அக்கௌண்டிங் 14 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட்டம் இந்த ப்ராடக்ட் ரியாக்ட் மஸ்ட் ஹவ் 12 HCl. ஸோ 14 இருக்கிறதுனால இது 12 HCl சொல்கிறோம். மாலிகுல் தட் ஒன்லி கண்டெயின் H ஸ்பீசிஸ். ஹெச்சுக்கு வந்து 12 வேணும் ஃபார் அக்கௌண்டிங் 2K ஆட்டம்ஸ். 2K ஆட்டம்ஸ்க்கு வந்து ஸோ 2 14 - 12 2 அடிஷனல் குளோரின் ஆட்டம்ஸ் சொல்கிறாங்க. த ப்ராடக்ட் மஸ்ட் ஹேவ் 2KCl. ஸோ வந்து இங்கே என்னன்னா 6 இருக்கு. 6 7 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 14 வரணும். ஸோ 6க்கு பதிலாக நேராக 14 நைட்ரஜன் ஆட்டம் போட்டாங்க 7ன்றதுனால. 7H2O போட்டதுனால 14Hக்காக 14H போட்டான். அது இல்லாமல் 14 - 12 இருந்தால் போதும். HCl வந்து 12 இருந்தால் போதும். அப்போ 2H வந்து 2 இது வந்து KClக்கு போகிறான்றது அடிஷனல் குளோரின் ஆட்டம் தெரியும். இந்த ப்ராடக்ட் மஸ்ட் ஹேவ் 2KCl ஹேவ் த பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஸ்டெப் 5 புரியுதா? புரியுது அங்கிள். என்ன புரிஞ்சு சொல்லுங்க. அதாவது நம்ம ஐ மீன் லைக் நம்ம ஸ்டெப் அது 5ல பேலன்ஸ் பண்ண ஸ்டெப் 5லேருந்து ஸ்டெப் 6 சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அது பேலன்ஸ் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரே இடத்துல போட்டுடுறோம். தனித்தனியா பேலன்ஸ் பண்ணதெல்லாம் ஓகே. ஆட் பண்ணி ம் இப்போ நமக்கு அப்புறம் H2ஓட H2O பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து 7H2O போட்டு வச்சிடுறோம். ஏன்னா ரியாக்டன்ட்ல வந்து 7 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ 7 × 2 வந்து ஹெச்சுக்கு 14 இருக்கும். அது 14 இருக்கிறதுனால ஓகே 14. ஆஹ், அதுக்கப்புறம் 12 HCl மாலிகூல்ஸ் இருக்கணும். அதனால நம்ம வந்து அங்க இருக்கிற இடத்துல 12ன்னு ஆட் பண்ணி 14 - 12 வந்து 2 அடிஷனல் Cl ஆட்டம்ஸ். ஏன்னா ஏற்கனவே சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ம் இது சூப்பரான இதுவா போச்சு. பரவாயில்ல. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஓகே. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இதுவான இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சரியா? இந்த ஈக்குவேஷனே ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா பக்காவா இதுவாகிடும்.
நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அயன் ஃபர்ஸ்ட் அயன் ஈக்குவேஷன் எழுதுறோம். இப்போ N6 5+ வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து N3 மைனஸ் வருது. S2 மைனஸ் வந்து எஸ் இந்த இதில் வந்து S6+ஆ நம்ம எடுத்துக்கிறோம். 8 எலக்ட்ரான்றாங்க. ஸோ கேன்சல் இப்போ ரெண்டுமே இது ஆட் பண்ணும்போது காமனாக இருக்க டேம் N5+ம் S2 மட்டும் இருக்கும். 8 எலக்ட்ரான் வந்து கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதை வந்து NO3 மைனஸ் H2S மறுபடியும் NH4+ HS4 அந்த பழைய ஈக்குவேஷன் தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. No other atom except H and O is unbalanced. So except H and O மற்ற எல்லாமே therefore no need for the step. அப்போ எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் விட்டுட்டு N பேலன்ஸாக இருக்கு, சல்ஃபரும் பேலன்ஸாக இருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்டெப் 4 வந்து தேவையில்லைன்றாங்க. அடுத்தது பேலன்சிங் O ஆட்டம் பண்ணும்போது திஸ் இஸ் மேட் பை யூசிங் H2O அண்ட் H+ அயான். O ஆட்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு H2O H+ அயானும் போடும். ஆட் டிசைட் H2 ஆன் சைட் டெஃபிஷியன்ட் இன் O ஆட்டம். டெஃபிஷியன்ட் இன் O ஆட்டம்னா இங்கே தான் NO3 தான் டெஃபிஷியன்ட்டு, இங்கே O4 இருக்குது, இங்கே O3 இருக்குது. டெஃபிஷியன்ட் இருக்க இடத்துல H2O ஆட் பண்ணுறாங்க. அது மாதிரி H+ அயன் வந்து அதுக்கு அடுத்த பக்கத்தை ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா H2 வேணா இது இங்கே H4+ இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே அப்போ நமக்கு இங்கே H4 இருக்குது, ஒரு H. ஸோ நமக்கு என்னென்னா 2H+ ஆட் பண்ணுறானுங்க. ஆட் பண்ணுறதுனால பேலன்ஸ் பை சார்ஜ் H அப்படி சொல்கிறானுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறானுங்க, H+ வந்து NO3 அப்படி தான் இருக்குது, H2 3H. ஸோ இந்த பக்கம் 2H போட்டதுனால இங்கே H2வும் H+ம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. H2O இருக்கு, இங்கே 2H H பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டுறாங்க. H2 4 இருக்குது, 4 இருக்குது, இங்கே 4 5 4 5 7 இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இங்கே 3 போட்டால் தான் பேலன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ வந்து 3ல் 2 போனால் 1. புரிஞ்சுதா? ம். இதுதாங்க. ஸோ அந்த H2O எந்த பக்கம் ஆட் பண்ணணும், H+ எந்த பக்கம் ஆட் பண்ணணும், இங்கே H2O ஆட் பண்ணும்போது அங்கே 2H+ வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற சைடுல H2 ஆட் பண்ணும். அதுக்கு மற்றபடி வேற ஒன்றும் சுவாரஸ்யம் கிடையாது. இங்கே காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணணும். இங்கே 3 இருக்கனால, இங்கே 2 இருக்கனால 1 மட்டும் போட்டால் போதுன்ட்டாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் போகிறானுங்க. Fe வந்து Fe2+ 2 எலக்ட்ரான் ஆல்கலைன் மீடியம் இது. ஸோ N2 மைனஸ் N2 மைனஸ் வந்து என்ன ஆகுது, N3 மைனஸ் ஆகுது. ஸோ இங்கே அமோனியாவில் இருக்குது. ஓகே, அது 2 டைம்ஸ் போட்டிருக்கானே, ஏன் போட்டான்? N2 இங்கே N2 இருக்கனால அங்கே 2 டைம்ஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ 2 கம்பைன் பண்ணும்போது இங்கே 2 எலக்ட்ரான் அங்கே 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறானுங்க. ஸோ நோ அதர் ஆட்டம் H and H அன்பேலன்ஸ், therefore no need for this step. ஸ்டெப் 4 பண்ண வேண்டியதில்லை. ஸ்டெப் 5 வந்து எந்த பக்கம் இது OH ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து அல்கலைன்றனால அல்கலைனுக்கு ரூல் என்ன சொல்லியிருக்கான், இப்படி சார்ந்த அல்கலைன் மீடியம் ஃபார் எவ்ரி எக்ஸஸ் ஆக்சிஜன் ஒன்ஸ் இன் பேலன்ஸ் பை ஆடிங் 1H2 ஆன் த சேம் சைடு. எக்ஸஸ் ஆக்சிஜன் எங்கே இருக்கோ அந்த சேம் சைடை ஆட் பண்ண சொல்கிறான். இங்கே எக்ஸஸ் ஆக்சிஜன் எங்கே இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. அதனால ரைட் ஹேண்ட் சைடு H2 எங்கே எக்ஸஸ் ஆக்சிஜன் இருக்கோ அங்கே ஆட் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, 5th ஸ்டெப்பில் பாருங்க, எக்ஸஸ் ஆக்சிஜன் எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் 2 அங்கே 4. நோ நீட் ஃபார் திஸ். அதை போட்டானுங்க, அதை போட்டால் இங்கே H2 ஆட் பண்ணுறான். ஸோ H2 வந்து ஆக்சிஜன் எங்கே எக்ஸஸாக இருக்கோ அங்கே ஆட் பண்ண சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் OH இங்கே 2னால 2 4 4 OH போடுறானுங்க. ஸோ அகெயின் வந்து பேலன்ஸ் இது பண்ணும்போது இங்கே ஹைட்ரஜன் பார்க்கும்போது 4, இங்கே 4 8, இங்கே 2, இங்கே 6, இங்கே 4 10. 10னால இங்கே 8, இங்கே 2, இங்கே 6 8 8 12, 8ம் 4ம் கூட்டினா 12 வரும். ஸோ அதனால் 4A இது போடுறானுங்க. மற்றபடி இவனுக்கு 2 பேர் சேர்ந்தா 2H2O வந்துடும்.
இது என்ன பண்ணியிருக்கானுங்க, இது 4H2O வரும். 4H2O வரதுனால 4ல இருந்து 2 போச்சுன்னா 2. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த 2 கொஸ்டின் மட்டுமே சால்வ் பண்ணாலே நமக்கு 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசைஸ்ல இருந்ததுன்னா நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கானுங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்கானுங்க. இந்த எக்ஸசைஸ் தான் நம்மளோட மேஜர் ஒர்க் அவுட்டாக இருக்கணும். பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு 14 கொஸ்டின் இருக்கு. இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு grip கிடைக்கும். சரியா? சரி, இப்போ அடுத்தது ஸ்டாக்கியோமெட்ரின்னு ஒரு டாபிக் பார்க்குறான். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் or molecule of reacting species and product formed during the course of reaction is called law of chemical combination. சரி, ஸ்டாக்கியோமெட்ரி இது என்னன்னா ஸ்டாக்கியோமெட்ரி ரிலேட்டட் டு த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஆசிட் அண்ட் பேஸ் நியூட்ரிஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம்னு சொல்றானுங்க. ஸோ அனாலிட்டிக்கல் பர்பஸ்க்கும் தேவைப்படுது, அமௌண்ட் ஆஃப் அக்சஸிங் த ரா மெட்டீரியலுக்கும் தேவைப்படுதுன்னு சொல்றானுங்க. அனாலிட்டிக்கல் பர்பஸ்னா வந்து மோஸ்ட் ரியாக்ஷன் ஹெல்த் இன் லிக்விட் ஸ்டேட், பெட்டர் ஹோமோஜெனிட்டி விச் ஹெல்ப்ஸ் இன் அக்யூரேட் மெத்தட் மினிமம் எரர். ஸோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்தா பெட்டர் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ லிக்விட் ஸ்டேட்ல அதனால தான் வந்து வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் போறான்றாங்க. ஸோ என்ன புரிஞ்சது? 3 விஷயம் சொல்லியிருக்கானுங்க. ஸ்டாக்கியோமெட்ரினா Stoichiometry number of atoms or molecules in the reacting species and product formed during the course of reaction is governed by law of chemical combination அப்படின்ட்டு இருக்காங்க. கெமிக்கல் காம்பினேஷன் சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அடுத்தது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பத்தி. அதுல வந்து மொலாரிட்டி. ஃபர்ஸ்ட் மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் a solute by volume in a solution. Normality number of gram equivalent of solute by volume of solution in liters. இதுல இருக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருந்தா அக்யூரேட்டா இருக்கும்ன்றாங்க, அதனால தான் வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் போறான்றாங்க. சரியா? வால்யூமெட்ரிக் அனலைசிஸ்ல சம டேர்ம்ஸ் ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துருவோம். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம்ல? ஓகே அங்கிள். ஓகே தானே? சரி, அப்போ வந்து நம்ம அந்த 2 ரியாக்ஷன் மட்டும் கம்ப்ளீட்டா போட்டு பாருங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அது போட்டுட்டு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆயிக்குங்க, ஆயிட்டு மறுபடியும் பண்ணுவோம். ஓகே அங்கிள். தேங்க்யூ. தேங்க்யூ.